ஆமென் சொல்லுங்களேன். Unless we open doors to Satan, he cannot harm us. நாம கதவை திறந்து விடாத பட்சத்தில் அவன் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் சேதம் உண்டு பண்ணவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நாம அனுமதிக்காத பட்சத்தில், நாம எங்கேயாவது கதவு திறந்து விடாத பட்சத்தில் அவனுக்கு நம்ம குடும்பத்தில், நம்ம மேலே, நம்ம பிள்ளைங்க மேலே எந்தவித அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நான் எங்கே அதை இடம் கொடுத்தேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் எங்கே இடம் கொடுத்தீங்க இப்படி நடந்தது? நாங்கள் கடந்த 2-3 நாட்கள் பயங்கர வேதனையாக தாண்டி வந்தோம். ஆனால் கர்த்தர் நல்லவர். அவர் எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவருடைய எக்ஸீடிங்லி abundant கிரேஸ், ஆண்டவருடைய அந்த abundant கிரேஸ், கிருபையை, தயவை எங்களை அனுபவிக்க செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்ல. உபத்திரவமோ, வியாகுலமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா? கைதட்டி சொல்லுங்க, we are more than conquerors. அல்லேலூயா. ஸோ இப்போ நானும் என் மனைவி, எங்களுக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. we are one very understanding couple. எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னா, நான் எந்த அளவுக்கு இருக்கிறோன்னு இல்லையா, அவள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பா. ஏன்னா நான் வெளி ஊழியங்களுக்கு போனால் ஃபோன் பண்ணி கூட கேட்க மாட்டான், என்னாச்சு, இந்த நாகிங்லாம் இருக்காது. அப்படியே நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஃபோன் பண்ணி, என்னாச்சு, என்ன சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, மினிஸ்ட்ரி எப்படி போச்சு, இன்னைக்கு நல்லா இருந்துச்சா, இப்படி கேட்டு வச்சிருவோம். எங்களுக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவு புரிதல். ஸோ எந்த விதத்துலேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுத்ததில்லை. இன்னொன்று, நாங்கள் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் கம்மி தான். அதனால் லிட்ரலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். எதையும் பேசுவோம், எப்படினாலும் நான் ஷேர் பண்ண முடியும். எனக்கு இதை தான் பண்ண முடியும், இதை கேர்ஃபுல்லாக பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை பண்ண அப்படி ஆயிரும், அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த லிமிட்டேஷன்ஸ் எங்களுக்குள்ளே இருந்ததே இல்லை. அதனால் அவளும் ஈஸியாக எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணிடுவான், நானும் எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப கிளாரிட்டியோட. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ரொம்ப பிஸினா, வென்ஸ்டே இங்கே இருப்பேன், சண்டே இங்கே இருப்பேன், மிச்ச நாள்லாம் நான் எங்கே இருப்பேன்னே தெரியாது. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். சில தேவையில்லாத பாரங்களையெல்லாம் நான் சுமத்து கொண்டு என்று நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் ஐ ஷுட் ஹவ் பீன் மோர் ப்ரூடென்ட் அண்ட் வைஸ். பாருங்கள், நான் ஏன் இதை உங்களுக்கு, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம், இதை நம்ம மக்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணணும். ஏன்னு கேட்டால், அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸை, ஆகாமியத்தின் கொடுங்கோலை உடைக்கவும், பிசாசுக்கு வாசலை அடைக்கவும் கர்த்தர் இன்று ஞானத்தை பேசி கொண்டிருக்கிறார். ஸோ கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். ஏன்னா ஸோ இல்லைன்னா ஐ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்போஸ், இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த மாதம் பயங்கர பிஸினா, நான் இங்கே வருவேன், இங்கே முடிப்பேன், இடையில தோட்டத்துக்கு போனால் அப்புறம் வந்தேன். திடீர்னு இந்த கட்டட விஷயமாக சென்னைக்கு வாங்கன்னு உடனே கட்டாயம் வாங்க, நாங்கள் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் ஏதோ நான் கொஞ்சம் ஞானம் இல்லாமல் கிளம்பி சென்னைக்கு போனேன். அவங்களுடைய வற்புறுத்தலின் பேரில் வரிசையாக பேக் டு பேக் ஃபைனலி ஐ வாஸ் நான் என்னுடைய அழைப்பு, மை காலிங் டிமாண்ட்ஸ் அ லாட் ஆஃப் டைம் வித் காட். தேவனோட அதிகமாக இருக்க அது என்னுடைய அழைப்பு. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ எல்லாராலையும் அப்படி செலவு பண்ண முடியுமான்னு கேட்டால் அது தெரியலை, கேள்விக்குறி. ஏன்னா நிறைய பேர் வேலை செய்து கொண்டே நாம் குடும்பத்தை பார்க்க வேண்டும், பல காரியங்கள் இருக்கு. ஆனால் என்னுடைய அழைப்பில் நான் அதிகமாக ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு மேக்கப் எனக்கு உண்டாயிருச்சு. அதனால் நான் சராசரியாகவே பெரும்பாலும் அதிகமாக அடுத்தவங்களோட பழகிறது கிடையாது. நான் தனியாக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வேர்டு ஒன்று பாட்டு கேட்பேன், இல்லை ஜெபம் பண்ணுவேன், வேர்டோட இருப்பேன். இப்படி தட்ஸ் மை மேக்கப். அப்போஸ்தலர் 6 சொல்கிற மாதிரி, நாங்களோ வேத வாசிப்பிலும் பிரசங்கம் செய்வதிலும் இருப்பது தான் எங்களுடைய அழைப்பு, பந்தி விசாரணை எங்களுடைய அழைப்பு. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். 6:5. இந்த 6:2 போடுங்களேன். 6:2. அப்பொழுது 12 சீஷர்
கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஸோ தட் வாஸ் மை காலிங். வேர்டு ப்ரீச் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது தனியாக அப்படி. பட் என்ன, இந்த புல் இங்கே எங்கே அதை ஓடணும், சர்ச் பில்டிங் சீக்கிரம் ஆரம்பிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நான் டைம் ஓடிக்கிட்டே இருக்குது, நாள் போயிட்டே இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி இதுக்கு மத்தியில் சில ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத கால்ஸ், சில ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்கள்ட்ட என் பசங்க ஃபோன் பண்ணுவாங்க, என்னப்பா நீங்கள் விட்டு போகிறீங்க, எங்களை தேடவே மாட்டேங்கிறீங்க, இப்படிலாம் சொல்லிடுவாங்க. எனக்கு தெரியும், பட் ஐ லாஸ்ட் பேலன்ஸ். நான் பேலன்ஸை இழந்து கொண்டிருக்கிறேன். மனைவிக்கு நிறைய பாரம் ஆயிடுச்சு. பாரம்னா எங்கள் வீட்டில் வர்ற எலக்ட்ரிக்கல் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, எல்லா வேலையும் அவன் மண்டையில் விழுந்துருச்சு. இப்போ இந்த நெருங்கி 19 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு சனிக்கிழமை காலையில் ஒரு ஹாஃப் டே இருக்குது. அந்த ஹாஃப் டே சண்டே சர்வீஸ்க்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். சாட்டர்டே ஈவினிங் திரும்ப ஊழியர்கள் கொடுக்குறதுக்கு பயங்கர பிஸி. இப்போ சாட்டர்டே மார்னிங், சனிக்கிழமை காலையில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார நானும் பிளான் போடுறேன். ஒன்று மாற்றி ஒன்றா வருது. அப்போ நான் எல்லாத்தையும் என் மனைவி மேலே சுமத்த ஆரம்பிச்சிட்டேன். சுமத்த எவ்ரி ரப்பர் பேண்ட் ஹேஸ் அ லிமிட்ஸ். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணால் எந்த ரப்பர் பேண்டும் பிரேக் ஆயிரும். என் மனைவி எதுவுமே என்கிட்ட ஹார்ஷாக பேச மாட்டா. ஆனால் ஆயிடுவா ஒரு மாதிரி. என்ன சார் நீங்கள் என்ன முன்ன இருக்கீங்க, கதைக்குள்ளே வந்துட்டீங்களோ, சரி அவன் 3 இருக்கா. நான் சொல்கிறேன், எனக்கு டைம் வேணும், நான் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை போய் கூப்பிடலாம், நாங்கள் 2 பேரும் சொல்லி இப்போலாம் பிளான் இருந்துச்சு. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை என்னால் வர முடியல, எனக்கு மைண்டு வேர்டோடு உட்காரலன்னு ஒரு மாதிரி ஆகுதுன்னு அது போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு எலக்ட்ரிக்கல் வேலை, அப்படி இப்படின்னு எனக்கு தெரியுது. நான் செய்ய வேண்டிய, ஒரு ஆம்பளை செய்ய வேண்டிய வேலையை நான் அவன் மேலே சுமத்துக்கிறேன்னு அவளால் முடியவில்லை. ஸோ தட்ஸ் when I heard, எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டிங் உண்டு. ஐ கேன் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட் வித் கிளாரிட்டி. எனக்கு ஆண்டவருடைய சத்தத்தை துல்லியமாக கேட்க முடியும். இப்போ எனக்குள்ள ஆண்டவர் சொல்கிறார், திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் சேட்டன். இப்போ நீ போய் கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது பிசாசுடைய தீர்க்கமான தந்திரம். ஞானமாய் நடந்து கொள். நான் ஓவர் பிஸி இல்லை, அந்த ஓவர் பிஸியில் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. மைண்ட் வீக், பாடி வீக் எல்லாமே. அந்த வீக்னஸில் நானும் அவளிடத்தில் போய் உட்கார வச்சு பேசவும் இல்லை, அவளும் என்னிடத்துல உட்காந்து இது எனக்கு முடியலை, இதை ஹேண்டில் பண்ண முடியல, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசலை. நாங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலே கிடத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியுது அவள் ஹர்ட் ஆகிட்டா, அவள் பேர்டன் ஆகிட்டா அப்படின்னு எனக்கு தெரியுது. நாங்கள் பெருசாக சண்டையெல்லாம் போட்டு, வார்த்தையெல்லாம் சண்டையெல்லாம் போடவே மாட்டோம். ஆமேன். சிலர்லாம் பார்க்குறீங்க, இவ்வளோ ஆசீர்வாதமான குடும்பமா. உண்மைதான். வெரி வெரி ரேர். We don't even have harsh words between us. ஆண்டவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு டெய்லர் மேட் ஒய்ஃப் கிடைக்கலன்னு நான் என் ஓட்டத்தை ஓடிருக்கவே முடியாது. அவன் ஆண்டவர் அப்படித்தான் எனக்கு ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்தினார். ஆனால் இந்த 15 நாட்கள் வேர்ட்ஸ் வர் ஃபியூ. எனக்கு தெரியுது அவன் முகத்தில் ஃப்ரௌனிங் இருக்கு. பட் சம் ஈகோ இன் மீ சேஸ், அவட்ட போய் நீ எவ்வளோ, நீ தான் தூத்துக்குடியே தலையில் வச்சிருக்க, அதனால் நான் இப்படி இருக்கேன். அவளும் எக்ஸ்பிளைன் பண்ணலை அவளும். ஆனால் எனக்குள்ள தெளிவாக சத்தம் கேட்கிறது, பிசாசுடைய திட்டம். ஆனால் அந்த ஈகோவை விட்டு கொடுக்காம, ஹர்ட்டை விட்டு கொடுக்காம நாங்கள் அதுக்கப்புறம் நான் சொதப்பல் பிசாசுக்கு இடம் கொடுத்துருச்சு. அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்ததான் எபேசியர் 4:27 கவனிங்கள். Ephesians 4:27 26 வாசிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய
கவனிங்கள், எதை குறித்து பேசுகிறார்? எரிச்சலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. வசனம் முடியவில்லை, தொடர்கிறது. பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப். மீண்டும் வாசிக்கிறேன் இந்த முந்தின வசனத்திலிருந்து. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது? எரிச்சல். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பயங்கர ஸ்லோ ஆயிடுச்சா, வால்யூமே இறங்கி வச்சு. நீயும் பெருசா ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கோபம் கொண்டாலும் இட்ஸ் ஓகே டு பி ஆங்கிரி. அவள் என்னிடத்தில் கோபப்படலாம், நான் அவளிடத்தில் கோபப்படலாம். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக இட் ஷுட் பி செட்டில்டு. இட் ஷுட் பி செட்டில்டு. மத்தேயு 12 அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். மேத்யூ சாப்டர் 12 verse 25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. Every house that is divided within itself will come to nothing என்று எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். கணவன் மனைவியாக நீங்கள் குடும்பமாக இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தயவு செய்து இதை உங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். கோபம் கொள்ளலாம், ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக பேசி அதை தனிய பண்ணி பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இடம் கொடுத்தால் என்ன ஆகும்? நாங்கள் பார்க்கிறோம், அவன் நான் பெருசா நாங்கள் ஒண்ணுமே பேசிக்கிறல, ஒன்றும் பெருசா டாம் டூம்னு சண்டையெல்லாம் போடலை. பட் தட் டிவிஷன், தட் இஸ் த பிளேஸ் தட் வி கிவ் ஃபார் சேட்டன். பிரிவினை என்பதே பிசாசு தான். அது சபையா இருக்க, சபைக்குள்ள கொண்டு வந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், யாராவது உங்களுக்குள் வந்து ஒரு பிரிவினையின் எண்ணத்தை விதைக்கிறார்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் பிசாசினால் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று. கணவன் மனைவிக்கு இடையில இந்த பிரிவினையின் எண்ணங்கள், அதை நீங்களே யோசித்தால் கூட, இட் இஸ் ஃப்ரம் த சேட்டன், நாட் ஃப்ரம் யூ. இட்ஸ் நாட் ஃப்ரம் காட். அவ இப்படி பண்ணிட்டா, அவ இப்படி பண்ணிட்டா, அவ இப்படி பண்ணிட்டா. எசேக்கியா என்ன சொல்லுவாரு? நீங்க எரிச்சலோட படுத்தா, 2 பேரா படுத்தா காலையில 3 பேரா எந்திப்பீங்கன்னு சொல்லுவாரு. வேடிக்கை. 2 பேரா படுத்தா 3 பேரா எந்திப்பீங்க. அந்த 3ஆவது ஆள் சாதாரண ஆள் இல்லை, எதனால செய்வான். நான் இந்த ஞானம் இல்லாமல் அறிவு இல்லாமல் செய்த ஒரு செயல் எனக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கிறது பாருங்க. நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஐ கேன் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். ஐ நோ த வாய்ஸ் ஆஃப் காட். எனக்கு தெரியும் கர்த்தருடைய சத்தம். அந்த சனிக்கிழமை காலை துல்லியமாக எனக்கு கேட்டது. திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் சேட்டன். அண்ட் ஐ டிசைடட், அது என்ன வந்தாலும் என்ன. நான் அப்புறம் அவர்கிட்ட தான் சொன்னேன், நீ போய் நாளைக்கு ஊழியம் செய்யணும் அப்படி இப்படின்னு வார்த்தை கொஞ்சம் சிந்தனை, தவறான வார்த்தைகளை. தவறான வார்த்தைன்னு கெட்ட வார்த்தையில இல்லைங்க, அப்படிலாம் நான் பேசலை. பட் ஐ வாஸ் a little harsh. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட வர போனோம். ஆனால் பேசிக்காமல் சாப்பிட்டோம். இடையில பேசினாலும் வெடுக்குன்னு பேசி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். பட் ஐ கேவ் an open door to Satan. See, I am suffering with pain. நாம இடம் கொடுத்தால்தான் அவன் நமக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள வந்து வேதனை. அவன் வந்தா என்ன செய்வான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு எதற்கும் வரான். ஆமென் சொல்லுங்களேன்.
If you let him inside, he will come to steal, rob and kill. நீங்கள் கணவன் மனைவியாக இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், today is the day. God is speaking wisdom into your life. உங்கள் வாழ்க்கையில் ஞானத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கதவை அவனுக்கு அடைக்க வேண்டும். ஆமென். நீங்கள் அவனுக்கு கதவை அடைக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 5:8 சொல்கிறது, அவர் அநேக உபத்திரவங்களினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஆமென். Hebrews chapter 5 அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எத்தனை பேர் பாடுபட்டு கீழ்ப்படிய விரும்புகிறீர்கள்? இல்லையே. என்னுடைய ஆசை, நான் பட்டுட்டேன், நீங்க படக்கூடாது, உங்க பிள்ளைங்க படக்கூடாது, உங்க குடும்பத்துல எந்த விதமான பிசாசின் உட்புகுதலும் இருக்கக்கூடாது. நீங்கள் எழும்பி கதவை அடைக்க வேண்டும். இட்ஸ் நாட், இது நான் பெரியவனா நீ பெரியவளா, நான் நல்லவனா நீ நல்லவளா, அது இல்ல. என் குடும்பத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் பாயிண்ட். இட்ஸ் நாட் அபவுட் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா. அப்படி போட்டியில ஈகோ போட்டி போட்டுட்டு இருந்தோம்னா நாம் தோத்து போவோம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் ஜெயிக்கிறேன் நான் தோக்குறேன்றது இல்லை, நாம் தோற்று போவோம். குடும்பமாக அவனுடைய உட்புகுதலுக்கு இடம் கொடுத்து, ஆமென், பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த வசனத்தை தான் நான் எபேசியர் 3 நீங்கள் கவனித்து பாருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுன்னு வேற எதையுமே அவர் கோட் பண்ணல. எபிசியன்ஸ் சாப்டர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எப்படி முந்தின வசனத்தை சொல்றார் பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. தனிஞ்சா பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்கட்டா, தனியலைனா பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்துருவீங்க. நான் அன்னைக்கு இட்ஸ் ஓகேன்ட்டேன். அவர் என்கிட்ட சொல்லும் போது, அடப்போங்கண்டவரே, இட்ஸ் ஓகே. அதோடைய விளைவு தான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிற வழி. 7 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் நின்று வந்தோம். இல்லைன்னா ஒழுங்கா அன்னைக்கே ஒழுங்கா நேரம் செலவழிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒழுங்கா ஆண்டவரோட நேரம் செலவழிச்சுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருப்பேன். நான் புரிந்து கொள்ளுங்கள். பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் சண்டை போட்டா என்ன? அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள், சபைக்குள்ளாக இன்றைக்கு அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு, நான் பெரியவன் நீ பெரியவ. கணவன் கணவனாக இருக்க வேண்டும், மனைவி மனைவியாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? எபேசியர் 5 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார் பாருங்கள், கவனிங்கள், வாசிப்போம். எபிசியன்ஸ் சாப்டர் 5 தயவு செய்து நீங்கள் கவனிங்கள். நான் பேசுகிற வார்த்தை நான் ரொம்ப பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை பேச வேண்டிய அவசியத்தின் நிர்பந்தத்தை அனுபவித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனிங்கள். 5:22 எபிசியன்ஸ் 5:22 மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு அங்கே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அங்கே பாதி பிரச்சனை. அவங்க சொல்லிட்டாங்கல்ல, கர்த்தர் சொன்னா நீங்க அதை எப்படி ஆண்டவரே அதை எப்படி ஆண்டவரே கேட்பீங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். முடிஞ்சு போச்சு. இஃப் யூ டேக் திஸ் வேர்ட் சீரியஸ்லி, ஆண்டவர் சொன்னா நான் எப்படி கேட்பணும், அதே போல என் ஹஸ்பண்ட் சொல்றதை நான் கேட்பேன்னு சீரியஸா எடுத்தாலே most of the problem will come to an end. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, திரும்பியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு, ஊழியக்காரருக்கல்ல, சொந்த கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்க நிறைய பேர் ஊழியக்காரனுக்கு கூட கீழ்ப்படிஞ்சிரும். நீங்க வந்து சொல்லுங்க, நாங்க எங்களெல்லாம் விட மனைவிக்கு அதிகாரம் ஒரு கணவனிடத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனைவியை காக்கவும் பராமரிக்கவும் போஷிக்கவும் ஒவ்வொரு கணவனையும் கர்த்தர் கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையாக இருக்கிறாரோ அப்படியே கணவனை தலையாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே as a woman
as your design is, you are designed to be a helper to your husband. மனிதன் விழுவதற்கு முன்பாகவே அவருடைய ப்ளூ பிரிண்ட், ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் காட். கடவுள் மனிதனையும் மனுஷியையும் படைக்கும் பொழுது என்ன படைக்கிறார் பாருங்க. மனிதனை படைத்து அவனுக்கு நிலங்களை கொடுத்து, ஆறுகளை கொடுத்து, மிருகங்களை கொடுத்து, பண்படுத்தி பராமரித்து காத்துக்கொள் சொல்லி விஷனை கொடுத்துட்டு, இவன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்துகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, யுவர் பிரைமரி காலிங் இஸ் டு பி எ ஹெல்பர் டு யுவர் ஹஸ்பண்ட். ஹீ இஸ் த விஷனரி. ஆமாம் சொல்லுங்களேன். அவர் தான் அழைப்பை, தரிசனத்தை பெற்ற மனிதன். அப்போ நாங்கள் உழைக்க வேண்டாமா, நாங்கள் வேலை செய்ய, நீங்கள் செய்யலாம். தட்ஸ் யுவர் செகண்டரி காலிங். பட் யுவர் பிரைமரி காலிங் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். ஆமென். அடுத்த 23 கவனிங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல கிறிஸ்து மனைவிக்கு தலையா இருக்கிறார். வாசிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய். கிறிஸ்து சபைக்கு தலை, ஆனால் ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தான் தலை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சிலர் லிப் மூவ்மெண்ட் தான் கொடுக்கீங்க, சத்தமே வரலையே. ரைட், அடுத்த வசனம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அடுத்தது, புருஷர்களே, நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் நான் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும்ல, நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், நான் அன்னைக்கு பேசாமல் இருந்து நான் இது பண்ண மாதிரி, அப்படி வி ஷுடன்ட் ஹேண்டில், நாங்கள் தான் அப்படின்ற எண்ணம் நம்ம ஒருத்தருக்கும் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ 3 வசனத்தில் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படி தான் ஆயிடும். நான் தான் இல்லை. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, புருஷன் தலையா இருந்தா மனைவி கழுத்தா இருக்காங்க. எந்த அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு வசனமே இல்லை. நான் திருப்பினா தலை திரும்பணும் இல்லை. சும்மா அந்த அப்படிப்பட்ட பிரசங்கெல்லாம் கேட்காதீங்க. வசனத்திலே அடிப்படையிலே நாம் குடும்பம் கட்டப்பட வேண்டும். ஆமென். ஒரு புருஷனுடைய மனநிலை, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், லவ் தெம். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்துவதற்கும் தம்மைத்தாமே அதற்காக, பாருங்க, கிறிஸ்து எதைனாலும் செஞ்சு மனைவிட்ட ஏதாவது மாற்றம் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் எதை செய்கிறார் கிறிஸ்து? திருவசனத்தை, அப்படின்னா வார்த்தை மூலமாகத்தான் சரி செய்கிறார். எப்படி சரி செய்கிறார்? இது இந்த பக்கம் பார்த்து சொல்லணுமோ? அதான் நான் பார்த்தேன், அவர் அக்கா என்ன இப்படியே பார்க்குது, அதையே என்கிட்ட சொல்ற, இது அந்த சைடு பார்த்து சொல்லிட்டு. அப்போ இல்லை, பாடி ஆஃப் கிரைஸ்ட் வச்சு தானே நம்ம ரீட் பண்ண முடியும். சரி, அப்படிதான். தட்ஸ் a different topic. அப்போ நாம் ஒரு கணவன் மனைவியை பார்க்க வேண்டிய பார்வை, கிறிஸ்து சபையை எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் ஒவ்வொரு கணவனும் மனைவியை பார்க்க வேண்டும். கிறிஸ்து எப்படி ஒரு சபையின் இடத்துல மாற்றங்கள் எதிர்பார்க்கிறார்? அடி கொடுத்தா, கொள்ளை நோய் கொடுத்தா இல்லை, விபத்தை கொடுத்தா, வியாதியை கொடுத்தா இல்லை. அவர் திருவசனத்தை கொண்டு சபையை சுத்திகரித்து சுத்திகரித்து சுத்திகரித்து. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நாம் நம்முடைய மனைவியின் இடத்துல நாம் எதிர்பார்க்கிறவைகளை த்ரூ வேர்ட்ஸ், வார்த்தைகளால் நாம் அவர்களிடத்துல எதிர்பார்ப்பை சொல்லி, ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அப்ப முடிஞ்ச பிறகு சிலர்கிட்ட கேள்வி கேட்பேன், அறக்க பறக்க திரும்பி நீங்க சிலர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், கவனிங்க என்ன பின்னாடி. ஆமா, கவனிக்கிறீங்களா? நான் முடிஞ்ச பிறகு கேள்வி கேட்பேன். அப்போ திருவசனத்தை கொண்டு ஒரு
சபையை எப்படி கிறிஸ்து உருவாக்குகிறாரோ, கரை திரை இல்லாத ஒரு சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தும்படி அதன் மேல் வர வேண்டிய எல்லா பழிகளையும் தானே ஏற்றுக்கொண்டு அதற்காக தன்மைத்தானே ஒப்பு கொடுத்து, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு பேசியிருந்தா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. எப்பா இங்கே வாப்பா உட்காருப்பா, நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், தேவையில்லாமல் சில இதெல்லாம் சுற்றிட்டேன் அப்படின்னு நான் ஏதாவது வேர்ட்ஸில் சொல்லியிருந்தா அவர் ரொம்ப உடனே தப்புன்னு நார்மல். பட் நான் பேசவே இல்லை. அந்த எரிச்சல் that prevailed in the house. எண்ணங்களும் வார்த்தைகளும் ஒன்றுதான். அதனால உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்றார். உன் வழி என் வழி அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உன் நினைவுகளை விட என் நினைவுகள், உன் வழிகளை விட என் வழிகள் சொல்லிட்டு அடுத்தது அந்த நினைவுகளை தட்டவர் எங்க தொடராது பாருங்க. வானத்து மழையும் மாறியும் போல அது எப்படி கிளம்பி பூமியை நினைத்து புல் பூண்டுகளை கிளம்ப செய்யாமல் அது பாதியில திரும்ப அது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. நியூ டெஸ்டமெண்ட் லைஃப் தாட்ஸ் ஆர் நான் வெர்பல், வேர்ட்ஸ் ஆர் வெர்பலைஸ்ட் தாட்ஸ். அதனாலதான் நீ ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே அவளோட வேசித்தனம் பண்ணி ஆயிட்டுன்னு சொல்றார். பிகாஸ் தாட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். நீங்க நினைக்காதீங்க எண்ணங்களை என்னனாலும் யோசித்தா அதனால ஒன்றும் ஆகாதுன்னு. இல்லை, எரிச்சல் என்பது ஒரு எண்ணம் தானே. எரிச்சல் என்பது நான் சண்டை தானே போடக்கூடாது, நான் திட்ட தானே கூடாது, நான் கத்த தானே கூடாது, நான் மனசுக்குள்ள அப்படி எரிச்சலா இருந்துக்கிறேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் that's a thought. மனதளவில் எரிச்சலாக வாழ்வதே அந்த சூழ்நிலையை பிசாசுக்கு திறந்து விட்டுரும். கவனிங்கள் என்னை, லிசன் டு மீ, இது கவனிங்கள். மனதளவில் அந்த தாட் கேன் கிரியேட் an atmosphere. அதனாலதான் பாருங்க நிறைய சூழ்நிலையில சுவிசேஷங்கள்ல இயேசு அவர்கள் இருதயத்தில் யோசித்து கொண்டிருந்ததை அறிந்து பதில் சொல்லுவார். அவர்கள் சிந்தனை, அவர்கள் யோசித்தது, he heard them. அவர்கள் இருதயத்திலே யோசித்துக் கொண்டிருந்ததை இவர் பதில் சொல்லுவார். ஆமென் சொல்லுங்களேன். சிம்பிளா ஹேண்டில் பண்ணிடலாம். எப்பா எனக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு வெர்பலைஸ் பண்ணி, தயவுசெய்து எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் வெர்பலைஸ் பண்ணி, ஒரு மனைவி அவர் எனக்கு கிறிஸ்து எப்படி சபைக்கோ அப்படி என் புருஷன் எனக்கு தலையின்ற எண்ணங்களோடு அந்த வார்த்தையை கேட்கிற ஒரு மனைவியாக இருந்தால் அங்கே பிசாசுக்கு இடமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்கும். நல்ல கைதட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென். Every husband should be like Christ. வார்த்தைகளால் சொல்றார், உங்கள் வார்த்தைகள் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணுமா, சால்டட் வேர்ட்ஸாக இருக்கணும், கிரேஸ்ஃபுல் வேர்ட்ஸாக இருக்கணும். நம்முடைய வார்த்தையை எப்படினாலும் பேசலாம், ஊண்டிங்காகவும் பேசலாம், கிரேஸ்ஃபுல்லாகவும் பேசலாம். ஒரு வேசித்தனத்தில் பிடிபட்டிருக்கிறவர்களே அவர் பேசுகிற வார்த்தை, அவன் உன்னை யாருமே குற்றப்படுத்தலையா, யாருமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதே போ, இனிமே பாவம் செஞ்ச அப்படி சொல்லல வர, நானும் உன்னை குற்றப்படுத்தல, கிரேஸ்ஃபுல் வேர்ட்ஸ். சரி ஏதோ செஞ்சுட்ட போ, இனிமே செய்யாத அப்படின்ட்டார். அப்படி பேசி நாம் பழக வேண்டும். சரிப்பா விடு, இந்த தடவை விட்டுற, இனிமே ஏமாறாம இரு, இனிமே கேர்ஃபுல்லா இரு ஃபைனான்ஸ்ல, இனிமே இதுல கவனமா இரு, இந்த தடவை நடந்து போச்சு விட்டுரு. எடுத்தோன்னு நீ எனக்கு முதலே தெரியும் நீ அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு, ஜீசஸ் சபையை பார்த்து அப்படி பேசினா எப்படி இருக்கும்? எனக்கு முதலே தெரியும் நீ அப்படி பயங்கரமான ஆள், மோசமான ஆள். அவர் ஒரு நாள் அப்படி சொல்லல. ஆமென். அவர் வனாந்தரத்துக்கு நயங்காட்டி அழைத்து கொண்டு போய் பட்சமாய் பேசுகிற தேவன். நான் உன் கூட இருக்கேன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருக்கேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருக்கேன். Sir, I am talking with pain in my heart. I am talking with pain. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் இதை ஆழமாக புரிந்து இருதயத்தில் எழுதி அந்த எதிரிக்கு கதவை அடைக்க வேண்டும். நான் அழுததை கூட உள்ளவங்க தான் பார்த்தாங்க. 2-3 நாளா கண்ணீர் சிந்தி சிந்தி அழுதேன்.
ஐயோ இப்படி பிள்ளை கஷ்டப்படுறானே. உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. ஆத்தும வருத்தத்தின் பலனை கர்த்தர் பார்க்க செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். நான் வருத்தத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எழும்பி அவனுக்கு வாசலை அடைக்க வேண்டும். உங்க குடும்பத்துல எந்த சேதமும் வராம நீங்க உங்க குடும்பத்தை, யுவர் சில்ட்ரன் ஆர் சஃபரிங், என் பிள்ளை நான் இவ்வளவு காலம் இப்படிதான் இருந்திருக்கேன், என் பிள்ளை ஒன்றாகல. நோ, உங்க பிள்ளை வேற அளவுல ஃப்ரூட்ஃபுல்லா இருந்திருக்க வேண்டிய பிள்ளை இன்னைக்கு இந்த அளவுல இருக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய குணமாக இருந்திருக்கலாம், உங்களுடைய பிரிவினையாக இருந்திருக்கலாம். இன்று நீங்கள் கதவை அடைத்து கணவன் மனைவியாக நீங்கள் கிறிஸ்து சபை இருக்கிறது போல நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் இனி கர்த்தர் உங்கள் பிள்ளையை பேர் பற்றி பூத்து காய்த்து இந்த உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்களை வைத்திருப்பார். கனி கொடுக்கணுன்றது இல்ல கர்த்தருடைய திட்டம். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும்ன்றது இல்லை கர்த்தருடைய திட்டம். நீங்க பூமியை உங்கள் ஃப்ரூட் பலனால நிரப்ப வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வாரா? எனக்கு நடக்குமா? சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நானும் பாடுபட்டு நான் கத்துக்கிறேன். ஏன் நான் மாற்ற மாட்டேன் என்னுடைய இது, நான் அப்படி என் கேரக்டர். யுவர் சில்ட்ரன் யூ வில் பி அக்கௌண்டபிள். ஒன் டே ஆண்டவர் கிட்ட காமிப்பாரு. நீ கொடுத்த இடம் தான் இன்னைக்கு உன் பிள்ளை இந்த நிலையில நிறுத்தி இருக்கு. உன் பிள்ளை குறித்த திட்டம் என்ன தெரியுமா? அவன் எவ்வளவு கனி கொடுத்து எவ்வளவு பெரிய மரமாக இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி நிக்கிறான் பாத்தியா? யார் ரீசன் தெரியுமா? நீதான்யா. உன் மனைவி நீ நேசிச்ச விதம், நீ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்துல அந்த கர்வத்துல வைராக்கியத்துல திரிஞ்ச மனைவி பார்த்து கேட்பாரு, நீதாம்மா. நீ யார் ஊர்ல உள்ளவங்களெல்லாம் கும்பிட்ட? உன் கணவனை நீ எப்படி வச்சிருந்த? உங்க வீட்டுல நீ என்ன ரோல் பிளே பண்ண? வேர் யூ ஹெல்பர், வேர் யூ ஒய்ஃப், ஆர் வேர் யூ த ஹஸ்பண்ட்? ஆண்டவர் கேட்கிற ஒரு நாள் வரும். இன்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் ஆபிரகாமுடைய பிளெஸிங் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும். The blessing of Abraham was to the generation. உன் சந்ததி, யாக்கோபு சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்டு இனி நானும் என் மனைவியும் இல்லை, நானும் என் கணவனும் இந்த வாழ்க்கையில கோபம் கொண்டாலும் நாங்கள் பாவம் செய்ய போவதில்லை. எரிச்சல் தனியை வச்சு முந்தி ஆளுக்கு முந்தி விட்டு கொடுத்து, நாங்கள்லாம் ஒரு 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 ஹேபிட் வச்சிருப்போம். முந்தி யார் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுக்குறான்னு நாங்கள் போட்டி போட்டு விட்டு கொடுப்போம். அவன் அப்படியே இருந்திருக்கோம். நாங்கள் போட்டி போட்டு விட்டு கொடுத்தோம். we have gone through all sorts of journey. ஆரம்ப நாட்களில் ஃபினான்ஷியலாக டைட்டான ஸ்டேஜ் போயிருக்கோம். ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த நாட்கள். நான் வெளிநாடு ஊழியங்களுக்கு போகும்போதெல்லாம் 21 நாள் விட்டுட்டு போயிடுவேன். எல்லா ஸ்டேஜஸ் போடும். பட் சின்ன சின்ன பாடங்கள் நான் கற்றுக்கொண்டேன். அழைப்பில் உயர்வை பார்க்க பார்க்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய விளைச்சல்களை கொண்டு வந்து விடுகிறது. நீங்கள் நின்று சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை யூ பி ரியலி ரெடி டு சேஞ்ச். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பேசும்போது ஹாவ் அ ரெடினஸ் இன் யுவர் மைண்ட். என் கவனிங்க, பின்னாடி குழந்தைய பார்த்து விளையாடிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், மனசை பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பின்னாடி குழந்தைய பார்த்து விளையாடிட்டு இருக்கீங்க. கவனிங்க. இல்லை, பின்னாடி உள்ளவங்க நீங்கள் இப்படி வச்சிருக்கீங்க, பின்னாடி உள்ளவங்க அப்படி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஜெபிச்சு முடிக்க போகிறேன். இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சின்ன சின்ன விஷயம், ஜஸ்ட் கிவ் அப் அண்ட் கோ. ஜஸ்ட் கிவ் அப் அண்ட் கோ. ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவனை கனம் பண்ணுங்கள். விட்டு கொடுத்து போனா கிவ் தம் த விக்டர் ஃபீலிங். ஜெயிச்ச ஒரு ராஜா ஃபீலிங் நீங்க கொடுத்து பாருங்க. ஒரு இடத்துல வாசித்து நீங்க அவங்களுக்கு ராஜா ஃபீலிங் கொடுத்து பாருங்க, உங்களை ராணியா நீங்களே ஆக்கிடுவீங்க. அவர் ராஜாவாக இருந்தால் நீங்க ராணி ஆயிர போறீங்க. அவன் வார்த்தைகளால நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவை காண்பிக்கிறீர்களோ
வார்த்தைகளால நீங்கள் எவ்வளவு எவ்வளோ சவால்கள் மத்தியில் அவர் தாமே பழியை ஏற்றுக்கொண்டார், தன்னையே ஒப்பு கொடுத்த அவருடைய ஒரே ஒரு டார்கெட், என் சரீரமாகிய சபை கரை திரையற்றதாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். யார்கிட்ட உங்களுடைய கூட பிறந்தவங்ககிட்ட பெற்றவங்ககிட்ட, டோன்ட் கிவ் அப் யுவர் ஒய்ஃப், ப்ரொடெக்ட் ஹர். யூ டோன்ட் ஹாவ் டு ஃபைட் ஒன்றுலாம் கேட்குறேன். நான் ப்ரொடெக்ட் நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காப்பாற்றி விடுங்க. ஏதாவது மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? கிருபை உள்ள வார்த்தைகளால் பேச. நீங்கள் சொல்றதான் கரெக்ட் பிரதர், அவர் பேச மாட்டேங்கார் கிருபை உள்ள வார்த்தை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படி சொல்லாதீங்க. அவர் கிருபை உள்ள வார்த்தையே பேசலனாலும் நீங்கள் உங்கள் இடத்தை எடுத்தால் யாராவது ஒருவர் எழும்புனா கதை அடைக்கப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் 1 கொரிந்தியர் 7:14 வாசிங்க. 1 Corinthians 7:14. அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஆமென் சொல்லுங்களேன். யூ கேனாட் பிளேம் இட். அவர் சரியில்லைங்க அதனால தாங்க நான் இப்படி இருக்கேன், உங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசணும்னு ஆடா நம்ம முதல்ல அவ சொன்ன, நானாவது உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன்னா, நான் சொன்னேன் நானாவது உங்கள்கிட்ட பேசியிருந்தேன்னா, நம்ம உட்காந்து பேசலாதான் நம்ம இப்படி மனசுல கேரி பண்ணிட்டோம். குவிக் டு அண்டர்ஸ்டாண்ட். இவர் குவிக் டு அண்டர்ஸ்டாண்ட். என் புருஷன் அந்த மாதிரி கிடையாதுங்க, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கிறனாலதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுது. இல்லைங்க, நீங்க இப்படி இருக்கிறனாலதான் குடும்பம் இந்த அளவுல இருக்கு. நீங்க இந்த இடத்த எடுத்திருந்தீங்கன்னா வேற லெவலுக்கு டேக் ஆஃப் ஆயிருக்கும். என் மனைவி தாங்க முடியலங்க, அவளால தாங்க எங்க குடும்பம் இப்படி கஷ்டம். நோ, இஃப் யூ ஹட் டேக்கன் யுவர் பிளேஸ், என்ன வந்தாலும் நான் கிரேஸ்ஃபுல் வேர்ட்ஸ் தான் பேசுவேன். கிருபையான வார்த்தைகளே பேசி பேசி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருப்பேன். கிறிஸ்து எப்படி சபையை சம்பாதித்தாரோ அப்படி நீங்கள் சம்பாதிப்பீர்கள். எப்படி சம்பாதித்தார்? ரத்தம் சிந்தி சம்பாதிச்சார். எப்படி சம்பாதிச்சார்? தன்னுடைய உயிரே கொடுத்து சம்பாதிச்சார். யூ will earn your family, your wife. ஆமென் சொல்லுங்களேன். ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களை தருவேன்னு அப்படிதான் சம்பாதிச்சாரு. என்ன பாருங்க, அதனாலதான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். 1 Corinthians 7:14. அவிசுவாசியான புருஷன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஓகே ரைட், மனைவி நல்லா இருக்க, புருஷன் நல்லா இல்ல. அவிசுவாசியான மனைவி விசுவாசியான புருஷனா இருந்தா பரிசுத்தமாக்கப்படுகிறான். அட்லீஸ்ட் ஒன் இன் த ஃபேமிலி, யூ டேக் தட் பிளேஸ். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கொடுக்கப்படுகிறார்கள். அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுது அவைகள் பரிசுத்தமாய். now they are holy. holyனா என்ன அர்த்தம்? செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. ஆனால் ஒருவராவது எழும்பி கர்த்தருக்காக நான் சாட்சியாக நிற்க போகிறேன், இந்த வாழ்க்கையை சாட்சியா வாழும்படிதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நான் பலன் அடைந்து அவருக்கு சாட்சியா இருக்கும்படி என்று எழும்புவோம் என்றால் பிசாசுக்கு கதவு அடைக்கப்படும், வாசல் அடைக்கப்படும். ஆமாம் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு நீங்க அர்ப்பணிப்பீர்கள் என்றால் பிசாசுக்கு வாசல் அடைக்கப்படும். பிசாசு உங்களிடத்துல பட்சித்த வருஷத்தின் விளைச்சலை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். You will become fruitful again. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். நீங்கள் மீண்டும் கனி தந்து புஷ்டியா பசுமையா எழும்பும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நிமிடம் எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுங்க. சத்தமா பேசலாமா? ஷாக்லமான் டூப்ரனபஹதல். அர்ப்பணிக்கிறவர்கள் எல்லாம், அர்ப்பணிக்கிறவர்கள், பலன் வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறவர்கள், நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கு பலன் கர்த்தர் தருகிறார் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி பேசுவோம். ஏகமகதலமனமஹந்தலரபா ஷிகரமஹந்தலரமனஹந்தலரபா ஏகரமனமஹந்தரமனரக்கலரபா ரேகதலரமனமஹந்தலரபா
ரேகா நம ஹந்தல ரம ஹந்தல ஹதலர கலரபா. நல்ல வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ரேகா நம ஹந்தல ரமன ஹந்துரபோ ஷிகன ஹந்தல ரமன மகரபா ஏகனம ஹந்தல ரமனபா. ஏசாயா 65 21 22 வாசிப்போம். ஏசாயா 65 21 22. ஐசாயா சாப்டர் 65. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். நான் சொல்லுகிறேன், கதவை அடைத்து கர்த்தருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவாய் சபையாய் கணவன் மனைவி வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், இனி எரிச்சலை நான் தனியை பண்ணி கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டேன், என் குடும்பத்தை காப்பாற்ற கதவை அடைக்கிறவன நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன் நீங்க சொல்லுவீர்கள் என்றால், மீண்டும் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பீர்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறு ஒருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறு ஒருவர் கனியை புசிக்கிறதுமாய் இனி இருப்பது இல்லை. விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று எழுதியிருக்கு. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். விருட்சத்தின் நாட்கள், you will have a fruitful season. அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கணும், ஐயோ இவ்வளவு நாள் இந்த ஃப்ரூட்டை இன்னொருத்தன் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கா அப்படின்றதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட விருட்சத்தின் நாட்களை அனுபவிக்க போகிறீர்கள்? 128 சங்கீதம் சொல்லியிருக்கிறபடி, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கையின் பிரயாசத்தை நீங்க கடனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுத்த நாட்கள் போய் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். பாக்கியமும் நன்மையும் அதில் உண்டாயிருக்கும். உங்கள் மனைவி வீட்டோரங்களில் ஜாய் கிவரா, கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். ஆமென். எத்தனை பேர் அப்படி இருப்பீங்க? நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு சந்தோஷத்துக்கு காரணமே. ஒரு திராட்சையிலிருந்து திராட்சை சாறு வரணும்னா என்ன செய்யணும்? புளியப்பட்டாலும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. அப்படி என்றால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல ஹெல்த்தி அண்ட் அனாயிண்டட் சில்ட்ரனா இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை வேற மாதிரி இவ்வளவு நாள் நான் வாழ்ந்திருந்தேன், இன்னைக்கு நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க விரும்புறேன். I want to protect my family. I want to protect my children. என் குடும்பத்தை நான் ஃப்ரூட்ஃபுல்லாக பார்க்க விரும்புகிறேன். என் குடும்பத்தை நான் பாதுகாப்பாக பராமரிக்க விரும்புகிறேன். பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். This is today's word. அவனுக்கு நம்மள அதிகாரமே கிடையாது. அவன் நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. நம்ம இடம் கொடுத்தால் ஒழிய அவன் நம்மளை பாதிக்கவே முடியாது. எப்படி இடம் கொடுக்கிறது? எரிச்சல். இன்று நீங்கள் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க விரும்பினால் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் 2 நாள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே சாரி லார்ட், அன்னைக்கு உங்க சத்தத்தை கேட்ட உடனே I should have been prudent, I should have been wise, I should have been strong to say no to Satan. பிசாசுக்கு நோ சொல்றதுக்கு நான் இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு வலிக்குது. நான் சொல்றேன், உங்களுக்கு வலிக்க கூடாது. ஆண்டுடைய சத்தம் கேட்கும் போது இல்லை, நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். என் குடும்பத்தை பாதுகாக்கிற அழைப்பு எனக்கு எரிச்சலா இருக்க மாட்டேன். பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இன்று நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். விட்டு கொடுக்கிற மனைவியா, அன்பு காட்டுகிற கணவனா நான் இல்லை, வாழப்போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி பிடித்து பரலோகம் பார்க்கட்டும். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்நிய பாஷை பேசுங்க. இல்லை வாயை திறந்து சத்தத்தை உயர்த்து வெர்பலைஸ். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக ஒருவேளை ஹர்ட் ஆயிட்டா, ஒருவேளை பெயின் ஆயிட்டா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உட்கார்ந்து பேசி சாரின்னு சொல்லி முந்தி சாரி சொல்லிருங்க. முந்தி சாரி சொல்லிட்டு நான் இனிமே மாற ட்ரை பண்றேன். இந்த தடவை நான் இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த தடவை நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் இனிமே இதை செய்ய விரும்பல, ஐ எம் சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காம, எரிச்சல் கூட கேரி பண்ணாம
மனசுல கூட எரிச்சலை கேரி பண்ணாம ஜாய் கிவரா ஒவ்வொரு மனைவி இருக்கணும். ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா ஒவ்வொரு கணவனும் அன்பு காட்டணும். அர்ப்பணிங்க, கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த கிருபை, இந்த பேசப்பட்ட வசனத்தின்படி வாழுகிற கிருபை எங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே.